இந்தியால இப்போ உயிரோடு இருக்கிறதுல உயரமான யானை அப்படிங்கிற பெயரையும், ஆசியாவிலேயே இரண்டாவது உயரமான யானை அப்படிங்கிற பெயரையும் தெச்சிக்கோட்டுக்காவு ராமச்சந்திரன் யானை தான் வச்சிருக்கு. கேரள மக்களுக்கு தெச்சிக்கோட்டுக்காவு ராமச்சந்திரன் யாருன்னு கேட்டா தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. கேரள மக்கள் இந்த தெச்சிக்கோட்டுக்காவு ராமச்சந்திரன் யானைய ராமன் அப்படிங்கிற செல்ல பெயர் வச்சு தான் கூப்பிடுறாங்க. கேரளாவை தாண்டியும் இந்த யானைக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இதோட கம்பீரமும் உயரமும் தான். இதோட உயரம் 313 சென்டிமீட்டர். தெச்சிக்கோட்டுக்காவு ராமச்சந்திரன் சொல்லப்படுற இந்த யானைக்கு இந்த யானையோட ரசிகர்கள் ஏகாத்திரபதி அப்படிங்கிற பெயரும் வச்சிருக்காங்க. ஏகாத்திரபதி அப்படிங்கிற பெயருக்கு ஒரே ஒரு பேரரசர் அப்படிங்கிறது பொருள். இந்த யானை 1964 தான் பிறக்குது. நீண்டு நெடுக்க வளர்ந்த ஒரு ஆண் யானை தான் இது. அந்த காலத்துல அசாம்ல யானை சந்தை இருந்துச்சு. அங்க இருந்துதான் குட்டி யானைகளை வாங்கிட்டு வந்து அதை பழக்கப்படுத்தி அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரியும் கோவில் யானைகளாகவும் பயன்படுத்தி வந்தாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த யானை சந்தைகள் எல்லாமே மூடப்பட்டாச்சு. அப்படி அசாம்ல இருந்து வாங்கிட்டு வரப்பட்ட யானை தான் இந்த தெச்சிக்கோட்டுக்காவு ராமச்சந்திரன் யானை. பகுதி பார்வையற்ற இந்த யானை கேரள பண்டிகைகள்ல முக்கிய பங்கு வகிக்குது. ஆனா இந்த யானைக்கு பல சந்தர்ப்பங்கள்ல பொது காட்சிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஒரு திருவிழா சமயத்துல இந்த யானை ஒருத்தரை கொன்னதாகவும் சொல்லப்படுது. இந்த யானை தன்னோட வாழ்நாள்ல கிட்டத்தட்ட 13 பேரை கொன்னிருக்கு. 1964 பிறந்த இந்த யானை 1982 தான் கேரளாவுக்கு அழைத்து வரப்பட்டது. ஆனா 1984 தெச்சிக்கோட்டுக்காவு தேவஸ்தானம் இந்த யானையை வாங்குது. திருச்சூர் பூரம் அப்படிங்கிறது எல்லா பூரங்கள்லயும் மிகப்பெரிய மற்றும் பிரபலமான ஒன்னா இருக்கு. 2011 இருந்து திருச்சூர் பூரத்தோட தொடக்கத்தை குறிக்கக்கூடிய பூரா விளம்பர நிகழ்ச்சியை இந்த ராமச்சந்திரன் யானை தான் செய்யுது. பூரா விளம்பரம் அப்படிங்கிறது திருச்சூர் பூரத்தை நடத்துற வடக்குநாதன் கோவில்ல தெற்குநுழை வாயில திறக்க யானை தள்ளுற வழக்கம். அதுக்கு மேல நெய்திலக்க விளமா சிலையும் இருக்கும். 2019 ராமச்சந்திரன் யானை 2 பேரை மிதிச்ச சம்பவத்துக்கு பிறகு மருத்துவ வல்லுநர்கள் குழு மருத்துவ ரீதியா இந்த யானை தகுதியற்றதுன்னு அறிவிச்சது. அதுக்கு பிறகுதான் இந்த யானைக்கு கோயில் விழாக்கள் அணிவகுத்து செல்றதுக்கு தடையும் விதிக்கப்பட்டது. புகழ்பெற்ற இந்த யானைக்கு மே 11 அன்னைக்கு நிபந்தனையும் வழங்கப்பட்டது. இருந்தாலும் கூட இந்த யானையை இப்பவும் மக்கள் கொண்டாடிக்கிட்டு தான் வராங்க. இந்த யானைக்கான ரசிகர்கள் பட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் குறையவும் இல்லை.